வணக்கம். நம்ம இன்றைக்கி தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கும்பகோணத்துலேருந்து திருஞான சம்பந்தம் பேசுகிறேன். சரிங்களா? இன்றைய பகுதியில் தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக நிறைய இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? தோஷங்கள் பல வகை இருந்தும் எல்லாராலையும் பெருவாரியாக மக்களால் பார்க்கப்படுறது எந்த தோஷம்னா திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள் தான். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், சுக்கிர தோஷம், இது மாதிரி இந்த முக்கியமான தோஷங்களை பார்ப்போம். அதில் அதிமுக்கியம் திருமணம் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை பேர். அதான் அந்த தோஷம் புத்திர தோஷம்னு பேருங்க. அந்த புத்திர தோஷம் ஏன் ஏற்படுது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது என்பதை படிப்படியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். தோஷத்தில் அதிகமாக நம்ம எல்லாராலையும் அதிகப்படுற தோஷம்னு சொல்லப்போனால் புத்திர தோஷம்னு சொல்லிட்டேன். அந்த புத்திர தோஷம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஜாதகத்தை எளிமையாக பார்த்த உடனே எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். விவரம் கேட்குறவங்க கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். சரிங்களா? ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு லக்னத்தில், அதுதான் 1ஆம் இடம், அதிலிருந்து 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது என்பதை ஆராயணும். அந்த 5ஆம் இடத்துக்கு அதுதான் புத்திர ஏற்படக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் தனித்த குரு இருக்கவே கூடாது. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? குரு நல்லவர் தானே? ஆமாம், குரு நல்லவர் தான். ஆனால் தனிச்சு இருந்தால் அவர் இந்த புத்திரஸ்தானத்தை சாப்பிடுவார். சரிங்களா? 5ஆம் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. அது மாதிரி பெண்ணுக்காக இருந்தால் 9ஆம் வீடு, ஆண் ஜாதகமாக இருந்தால் 5ஆம் வீடு, பெண் ஜாதகமாக இருந்தால் 9ஆம் வீடு. அதை பார்க்கணும். 9ஆம் வீட்டு அதிபதி அல்ல 5ஆம் வீட்டு அதிபதி எந்த இடத்துல இருக்காருங்கிறத பார்க்கணும். 5ஆம் இடத்து அதிபதி குறிப்பாக 3, 6, 8, 12 இந்த இடங்களில் இருந்ததுனாக்கா அது குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது. அது மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி 3, 6, 8, 12 அந்த இடங்களில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. சரிங்களா? இதை இன்றைக்கி பாடத்தில் சொல்லியிருக்கேன். இன்னொரு பதிவில் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் என்ன கிரகங்கள்